நமிதா இப்ப அவன் என்ன இடிச்சதுனால நான் என்ன தேஞ்சா போயிட்டேன் இல்ல என் கற்பு போயிடுச்சா? அது இல்லடி, இந்த ரோட்ல 100 பொண்ணுங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அவன் தேடி புடிச்சு என்ன மட்டும் இடிக்கிறான்னா என்கிட்ட என்னமோன்னு இருக்குன்னு அர்த்தம். சார் நல்ல வேலை பிரேக் அடிச்சீங்க. நீங்க மட்டும் இடிச்சிருந்தீங்க ப்ளூ கிராஸ்ல புடிச்சிட்டு போயிருப்பாங்க. குதிரையை இடிச்சா ப்ளூ கிராஸ்ல தானே பிடிப்பாங்க. ஐ எம் சூரிய பிரகாஷ். என் கம்பெனி விளம்பர படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு அழகான மாடல் தேவை. என்னடா நடு ரோட்ல நிக்க வச்சு கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? என்னங்க இப்படி கேட்டீங்க? திராட்சை மாதிரி ஐஸ், செரி லிப்ஸ், செக்ஸி ஹிப்ஸ். என்னோட ஜட்ஜ்மெண்ட் வீணாகாது. Shall I tell you something? நீங்க மட்டும் மாடலிங் போனீங்கன்னா you are the number 1. சார் இவங்கள வச்சு மாடலிங் படம் எடுக்கிறதுக்கு பதிலா மலையாள படம் எடுத்தோம் நிறைய சம்பாதிக்கலாம், நம்மள ஜாலியா இருக்கலாம். என்ன பண்றீங்களா? சாரி சார், இது வரைக்கும் நான் அதை பத்தி யோசிக்கல. அப்படி நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பா உங்க கம்பெனி ஆட் பிலிம்ஸ்ல தான் நடிப்பேன். நம்ம கம்பெனி கார்டு கொடுத்துடு. இந்தாங்க மேடம். ஒன்னு சொல்லட்டுமா? எல்லாரும் கர்ச்சீஃபை கையில தான் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா அந்த கர்ச்சீஃபையே இடுப்புல சுத்திட்டு வந்த முதல் பெண்மணி நீங்க தான் மேடம். ஐ லைக் இட் மேடம், ஐ லைக் இட். என்ன சார் குக்கர் விசில் அடிச்சாலே டென்ஷன் ஆவீங்க, இன்னைக்கு நீங்களே விசில் அடிக்கிறீங்க? சுதந்திரம் கிடைச்சாச்சு. 47ல கிடைச்ச சுதந்திரத்துக்கு 2007ல விசில் அடிக்கிற ஒரே ஆள் நீங்க தான் சார். நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நல்லா முடி வளர்த்து திருப்பதியில போய் மொட்டை அடிச்சு அந்த மொட்டை தலையில சந்தனத்தை சப்புன்னு வச்சா எப்படி சில்லுன்னு இருக்குமோ அப்படி இருக்குடா என் மனசு. இப்போ நீ எங்க இருக்க? அதான் கார்ல இருக்கேன் சார். நான் கார்லயும் இருக்கேன், வீட்லயும் இருக்கேன். ஓ, நீங்க இங்க இருக்கீங்க ஆனா மனசு வீட்ல இருக்குன்னு சொல்ல வரீங்க. நானே இங்கேயும் இருக்கேன், நானே அங்கேயும் இருக்கேன். ஏற்கனவே இருக்கு இல்லன்ற விஷயத்த சொல்லி குழப்பினாரு, இப்போ புதுசா இருக்கு இருக்குன்னு சொல்லி குழப்பறாரு. சார் நீங்க எங்க வேணாலும் இருங்க சார். நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி நீங்க வெளியூருக்கு போறீங்க, இருந்து பொறுமையா உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க, உங்க ஃபேமிலிய நான் பாத்துக்கிறேன்றான் சார். நல்ல விஷயம் தானே. நாம வீட்டுல இல்லாதப்ப நம்ம ஃபேமிலி இன்னொருத்த மெயின்டைன் பண்ணா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சார். டேய், இப்போ நமது வேலையை நமக்கு பதிலாக இன்னொருவன் செய்தால் நாம ஃப்ரீ ஆயிடலாம் இல்லையா? ஏன் சார் ஆள் ஆளுக்கு வேலை செய்யுதுன்னா கொளுத்து வேலையா சார்? குடும்பம் சார், குடும்பம். நானா கொட்டல சார், அவங்கள பார்த்த உடனே சார். மிஸ் நமிதாவோட அழகை பார்த்து நானே என் கம்பெனி விளம்பரத்தில் நடிக்க கூப்பிட்டேன். அவங்க நடிக்க மறுத்ததுனால அவங்களுக்கு இன்னைக்கு இந்த பரிசை கொடுக்கலன்னு அவங்க என்னை தப்பா நினைச்சுக்க கூடாது. தான் அழகா இருக்கும்னு ஒரு பொண்ணுக்கு திமிர் வந்துருச்சுன்னா அந்த நிமிஷமே அவளோட நளினமும் நாணமும் செத்து போய் அவங்க முகப்பூச்சிலையும் நடையிலையும் உடையிலையும் தான் அழகு இருக்குமே தவிர அவங்க அழகு அவங்கள விட்டு அடியோட போயிடும். திமிரை தொலைச்சிட்டு உண்மையான பெண்மையோட முயற்சி பண்ணா அடுத்த அழகி போட்டியில முதலிடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்ன அழகே இல்லைன்னு சொன்ன அந்த பரதேசிய குட்டி போட்ட பூனை மாதிரி என் காலை சுத்த வைக்கல. நான் நமிதா இல்ல.
ஜாவா சுமித்ரா தீவு பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், பட் டீட்டெயிலா தெரியாது. எனக்கு 700 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதெல்லாம் வித்துட்டு இந்தியால இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த பிசினஸ்ல உங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ண போறேன்னு சொன்னா நம்புவீங்களா? மேடம் ப்ளீஸ் பி சீட்டட், ப்ளீஸ் ப்ளீஸ். டேய் டீ சொல்லு சார். 700 கோடின்னு சொன்ன உடனே ஒரு பிஏவை போய் டீ வாங்கிட்டு வான்றீங்களே, 7000 கோடின்னு சொன்னா என்ன கக்கூஸ் கழுவ சொல்லுவீங்களா? हम आपके है कौन? தில்வாலே துல்லே ஜாயங்க குச்சு குச்சு 2 இந்தி படம் பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நீங்க எல்லாம் சர்டிபிகரா எல்லாம். எவ்வளவு சொன்னீங்க? 700 கோடி. 700? நாம எப்ப சேர போறோம் சார்? ஐ மீன் அந்த 700 கோடி எடுத்துட்டு வந்து எப்ப நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு கேட்டேன். சரி சார், நீங்க என்னென்ன பிசினஸ் பண்றீங்க? சூர்யா எக்ஸ்போர்ட், சூர்யா கார்மெண்ட், சூர்யா கன்ஸ்ட்ரக்ஷன், சூர்யா ஸ்டீல்ஸ், சூர்யா ஃபவுண்டேஷன், சூர்யா ஃபேப்ரிக், சூர்யா கெமிக்கல்ஸ், சூர்யா பேப்பர், சூர்யா மினரல்ஸ், சூர்யா மெட்டல்ஸ். நீ தலையில போடுற கிளிப்ல இருந்து, கண்ணுல போடுற மைல இருந்து, கன்னத்துல போடுற மாய்ஸ்சரைசிங் கிரீம்ல இருந்து, லிப்ல போடுற லிப்ஸ்டிக்ல இருந்து, நெக்ல போடுற நெக்லஸ்ல இருந்து, அது வரைக்கும் ஒரு பொண்ணு தலையில இருந்து கால் வரைக்கும் உள்ள எல்லா பாகத்தையும் டச் பண்ணிட்டு இருக்குது இந்த சூர்யா ஓட ப்ராடக்ட்ஸ் தான். டு யூ நோ தட்? ஹாய். அன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்த பியூட்டி டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அட பாவி, நீ வீட்டுக்கு வராத காரணம் பிசினஸ் பண்ற நினைச்சே. ஆனா இப்பதான் தெரியுது நீ ஃபிகர்னு அலைஞ்சிட்டு இருக்கன்னு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன முழுசா டச் பண்ண முதல் ஆள் நீங்க தான். சாரிங்க, நானும் உங்ககிட்ட அப்படி நடந்துக்க கூடாது. அப்படி ஒரு விஷயத்தை நாம 2 பேரும் தனியா இருக்கும்போது பண்ணி இருந்திருக்கணும். நோ சார், நீங்க அங்க வச்சு பண்ணதுதான் கரெக்ட். உங்க அழகு திமிர பொறுக்க முடியாம தான் ஓவர் எமோஷனல் ஆகி எல்லாம் மீறி நடந்துகிட்டேன். மீறுவ குத்து விளக்கு மாதிரி வீட்டுல ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு இங்க குல்ஃபி ஐஸா சாப்பிடுற. ஓகே பை, டேக் கேர். சார் என்ன சார் இது? இப்பதான் அந்த பக்கம் போனீங்க, அதுக்குள்ள இந்த பக்கத்துல வரீங்க. ட்ரெஸ் வேற சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க அவங்க கூட சாரி என் கூட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வேண்டாத ஒருத்தன் அங்கிருந்து பாத்துக்கிட்டே இருந்தான். அதனால தான் கொஞ்சம் சட்டலா பேசினேன். சோ அவன் பார்க்கும்போது ஒரு மாதிரி போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வர மாதிரி வந்துட்டு. அட பாவி, நீ அடிக்கடி மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு போறது இந்த மீட்டிங் தானா? இப்ப நான் போறேன்டா உன் பொண்டாட்டிட்ட ஒரு மீட்டிங். உன்னைத்தான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நல்லவள நீ எங்க வந்துட்ட? இந்த மாதிரி உன் புருஷன் உனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி கொடுத்துட்டு உனக்கே தெரியாம ஒரு சின்ன வீடு கட்ட போறான். இப்பதான் மானம் தோண்ட ஆரம்பிச்சிருக்கான். கல்லை மண்ணை இறக்குறக்குள்ள கையும் களமா அப்படி தரேன். ஃபாலோ மீ. அந்த ஃபைனான்ஸ் மேட்டர் பேசி முடிச்சேன். என்ன சார் 5 நிமிஷத்துக்குள்ள திரும்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க? ட்ரெஸ் சேஞ்ச் நல்ல மேஜிக்கா இருக்கு. ஹலோ, என்னாச்சு உங்களுக்கு? நான் எப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன்? இப்படி ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். என் புருஷனுக்கு என்கிட்ட பேசவே நேரம் இல்ல. இந்த லட்சணத்துல வேற எந்த பொண்ணுகிட்ட போய் பேச போறாரு? இந்த மாதிரி அறகுறையா பாத்துட்டு ஒலர்னு வெய்யே கொண்டு 2 பிடுங்கிடுவேன். என்னடா இது? நம்ம தனியா வந்து பாக்குறப்ப பனியனை போட்டுக்கிட்டு பாந்தமா பேசிக்கிறா. இப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து காட்டுறப்ப கோட்டை போட்டுக்கிட்டு கோவமா பேசுறா. ஒண்ணுமே புரியலையே. நமிதா, என்ன சார் நீங்க தமாஷா பண்றீங்க? இப்பதான் கோட் சூட்டோட வந்து என்ன திட்டிட்டு போனீங்க. ஷாக் ஆகி உட்கார்ந்திருக்கேன். அதுக்குள்ள Dress மாத்திட்டு வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கறீங்க. அவன் மறுபடியும் வந்திருக்கான். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. நமிதா, அது வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரே வேலைன்னு டென்ஷன் ஆயிடுச்சா,
அதனால எப்படி டென்ஷன் ரிலீவ் பண்றதுன்னு உன்கிட்ட விளையாடுறதுக்காக அப்படி பண்ணு. ஆமா நிஜமா? நிஜமா. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு. சாப்பிடு. நமிதா, ஒரு விஷயம் சொல்லணுமா? சொல்லுங்க. இல்ல ஒண்ணுக்கு போகணும். போயிட்டு வந்துட்டுமா? அது எல்என்டியோட டைப் வச்சுக்கலாம். அந்த டர்ம்ஸ் லாஸ்ட் டைம்ல 5 minutesல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ 2 minutesல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டீங்க. So cute. ஏய் த பார், நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் சுத்திட்டு இருக்க. அந்த மாதிரி ஆள் நான் இல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு அழகான மனைவி இருக்கா. புரிஞ்சுதா? அறிவில அப்ப நடந்ததுதானே இப்ப நடந்திருக்கு. திரும்ப திரும்ப அதே கொண்டு காட்டுற. என் மேல உயிரே வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட எங்களை பிரிக்க பாக்குறியா? இதப்பா இன்னொரு தடவை அவரை பத்தி தப்பா சொன்ன பேசுன இந்த நாக்கு கடிச்சிருவேன்.